பிரதர் அண்ட் தங்கலான் திரைப்படத்திற்காக பெஸ்ட் கொரியோகிராஃபி விருது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. ஐயோ ராங் ரூட்டாவே போதே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். உங்களுக்கும் டான்ஸுக்கும் இருக்கிற கனெக்ஷன் எங்களுக்கு தெரியும். டான்ஸ் எங்களுக்காக 2 ஸ்டெப் ஏதாவது கத்துக்கலாமா மாஸ்டர்? ஓகே சார், இது நல்லா இருக்கு. ஆமா உங்களுக்கே தெரியும். தெரியும் ரொம்ப ஃபீவர் தெரியும். இவர் ஆடலையா? ஐ லைக் யூ. இந்த போட்டோ எடுக்கும்போதே அந்த டீகல்ல எடுக்கும்போதே எங்களுக்கு தெரியும். கவுண்டமணி சார் சொல்லுவார், நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன் அப்படின்னு மைண்ட்ல நினைச்சு இது எடுத்தது. இப்போ எங்கே போனாலும் சொல்லுவேன். பிகாஸ் நான் வந்து இப்போ தான் இப்போ ஸ்கூல் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆக்டிங்கிற ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இவரெலாம் பட்டம்லாம் முடிச்சுட்டு வேறு எதுக்கு போயிட்டே வரல. இல்லை இந்த கர்நாடகா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாய் எப்படின்னா அந்த சமயத்தில் வந்து எனக்கு பாக்கெட் மணியோ இதுவோ எனக்கு வந்து எந்த சமயத்துலையுமே நான் ஏதாவது கவலைப்பட்டேன்னா டக்குன்னு விட்டு வந்து ஃபோன் வந்துடும். ஒரு கான்செப்ட் இருக்குப்பா வரியா அப்படின்னுவாப்புல. சாஃப்டான கேரக்டர் பண்ணு, கொஞ்சம் மக்களுக்கு உன் முகத்தை காட்டுற மாதிரி கேரக்டர் பண்ணுன்ட்டு அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது லவ்வர் தான். எல்லா கோட்டையும் அழி. லவ்வரோட ஸ்கிரிப்ட் படிக்கும்போதே இந்த படம் வந்து கண்டிப்பாக மக்களுக்கு போய் சேர வேண்டிய படம் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மணிகண்டன் அவர்களுக்கு வந்து நான் ஸ்பெஷலாக நன்றி சொன்னேன். இவர்களோடு இணைந்து இந்த விருதை வழங்குவதற்கு காஜா மொஹிதீன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். Thank you so much for joining sir. So இப்போ இந்த விருது யாருக்கு போய் சேருது அப்படிங்கறத பார்த்தலாமா? Ladies and gentlemen, let's hand off for the best choreographer of the year, Brother and தங்கலான் திரைப்படத்திற்காக one and only சாண்டி மாஸ்டர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நடன இயக்குனரும் நடிகருமான என் அன்பு அண்ணன் சாண்டி அவர்களை இந்த மேடை ஏற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறது. ஸ்டுடியோ 1 கோல்டன் ஐகான் அவார்ட் 2025. பிரசன்டர்ஸ் எல்லாரும் இணைஞ்சு நம்மளுடைய சாண்டி மாஸ்டருக்கான விருதை கொடுக்கணும். ஸ்டுடியோ 1 கோல்டன் ஐகான் அவார்ட்ஸ் 2025 எடிஷன் 9ல பெஸ்ட் கொரியோகிராஃபர் ஆஃப் தி இயர் பிரதர் அண்ட் தங்கலான் திரைப்படத்திற்காக நம்மளுடைய சாண்டி மாஸ்டர் அவர்களுக்கு உங்களுக்கு ஸ்டுடியோ 1 சார்பாக ஒரு gift hamper. மாஸ்டர் அந்த சிம்பிளிசிட்டியை நாங்கள் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறோம். செம்ம ஸ்டைலிஷாக வந்திருக்கீங்க. பிரதர் அண்ட் தங்கலான் திரைப்படத்திற்காக பெஸ்ட் கொரியோகிராஃபி விருது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. என்ன மாஸ்டர்? ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன். ஹாப்பி அவ்வளோதானே. உங்களுக்கும் ஸ்டுடியோ 1க்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கனெக்ஷன் பற்றி பேசலாமா? நல்ல கனெக்ஷன். ராங் ரூட்டாவே போதே. இல்லை நல்ல கனெக்ஷன் அவ்வளோதான். சரி மாஸ்டர், உங்கள் ஸ்டைலே நாங்கள் வரோம். உங்களுக்கும் டான்ஸுக்கும் இருக்கிற கனெக்ஷன் எங்களுக்கு தெரியும். டான்ஸ் எங்களுக்காக 2 ஸ்டெப் ஏதாவது கத்துக்கலாமா மாஸ்டர்? ஓகே சார், இது நல்லா இருக்கு. ஆமா உங்களுக்கே தெரியும். தெரியும் ரொம்ப ஃபீவர் தெரியும். சரி சார், சார் தேங்க்யூ ஸோ மச் சார். ஆக்சுவலாக உங்களுக்கு அவார்டு வாங்கினது ரொம்ப ஹாப்பி. ஏன்னா காஜா மொஹிதீன் சார் வந்து எனக்கு அப்போதுலேருந்து நம்ம கலமாஸ் அங்கே அப்போதுலேருந்தே தெரியும். இப்போ அவர் சன் டேக் ஓவர் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சண்டன நடிகரா ஒரு பரிணாமம் எடுத்து அதில் ரொம்ப தீவிரமா ரொம்ப நேர்மையா ரொம்ப கடுமையா உழைச்சு முன்னேறி வந்துட்டு இருக்கீங்க. அந்த பரிணாமம் பெரிய நடிகர் பக்கத்தில் இருக்கிறப்போ சொல்கிற பற்றியா? சூப்பர். ஆஹா, சாண்டி மாஸ்டர் ஃபுல் ஜோஷோட வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். நடிப்பு மேல இருக்கிற இந்த தீராத காதல், இந்த தீவிர பிரியம் இருக்குல்ல, அதை பத்தி சொல்லுங்க. வேற பக்கத்தில் இருக்கானே. இல்லை அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான். இப்போ கோரியோகிராஃபர்ஸ்க்கெல்லாம் ஸ்ரீதர் அண்ணன் இருக்கார். இப்போ கோரியோகிராஃபர் என்ன பேஸாக வந்துட்டு ஒரு டான்ஸ் பண்ணோன்னா இப்போ சேட் சாங்காக இருந்தாலும் கோவம் மாதிரி சாங்காக இருந்தாலும் எது வந்தாலும் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணி அவங்க ஆடி காட்டினா தான் உண்டு. அதில் வந்து அவங்களுக்கு பேசிக் தெரியும். பட் அந்த பேசிக் லைன் வச்சு நம்ம ஆக்டிங் வந்து அதில் கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம். கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம். ஆக்டிங்காக படமாக நடிக்கிறப்போ அது பயங்கரமாக அது வேறு மாதிரியாக இருக்கும். பட் நம்மளுக்கு பேசிக் மட்டும் நம்மளுக்கு தெரியும்.
அதனால தான் சொல்லுவேன், இப்போ எங்கே போனாலும் சொல்லுவேன். பிகாஸ் நான் வந்து இப்போ தான் ஸ்கூல் ஜாயின் பண்ணியிருக்கேன், ஆக்டிங்கிற ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இவரெலாம் பட்டம்லாம் முடிச்சுட்டு வேறு எதுக்கு போயிட்டே வரல. சீக்கிரமா நீங்க இல்லை இல்லை, இந்த தன்னாடகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மணிகண்டன் அண்ணனுக்கும் உங்களுக்குமான ஒரு 15 ஆண்டுகால நட்பை பத்தி எங்களுக்கு தெரியும். அதுல இருக்க ரகசியத்தை சொல்லுங்க. மணிகிட்டே சொல்லுவேன். மணி வந்துட்டு நீ அதாவது படம் பார்த்தா எப்போவுமே மணிக்கு ஒரு வாய்ஸ் நோட் தான் போடுவேன். ஏய் நீ நடிகையா நடிகையா அப்படி தான் சொல்லுவேன். இந்த படம் வந்து நான் பார்த்துருவேன். நான் பிகாஸ் மணி எப்படி அந்த எப்படி ஆரம்பத்தில் எப்படி கஷ்டப்பட நான் பார்த்துருக்கேன், கூட நான் பார்த்துருக்கேன். என்ன நிலைமையில் இது பண்ணிட்டு இப்போது கோடிக்கணக்கில் வாங்குறதா கேள்விப்பட்டேன். செம்ம ஹாப்பியாக இருக்குது. இன்னும் பல கோடிகள் நீங்கள் வாங்கணும் மணி. பிகாஸ் ஆனால் ஏன்னா மணி வந்து தெருக்கோடியில் இருந்தார், எனக்கு தெரியும். எங்கேருந்து ஸ்க்ராட்ச் சொல்லுவாங்க, ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்தான், அந்த ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிச்சிருக்காரு. மாநகரமல்ல பண்ணுறப்பெல்லாம் மணி தான் வந்து எங்களுக்கெல்லாம் டப்பிங் பேசுவார். மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வாய்ஸ்லாம் வந்து ஸ்டோரி இது பண்ணோன்னா மணி தான் எங்களுக்கு பேசுவார். அப்போ வந்துட்டு நான் கேட்பேன், ஃபோன் அடிக்கிறப்ப ஃபோனே போவே போகாது. பார்த்தா ஸ்டூடியோவில் வந்து நிற்பா போல, என்ன மணி ஃபோனே எடுக்க முடியல, பாய் இல்லை ரீசார்ஜ் பண்ண காசு இல்லைன்னு. எனக்கு அப்போ பார்த்தீங்க, அப்போ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அது ரொம்ப எனக்கு என்ன இது மாதிரி இருக்கேன்ட்டு. அப்போ நானும் மணியை வந்துட்டு அது வடப்பள்ளியில் இருந்த அந்த ஆப்போசிட் டீ கடை ஆப்போசிட் தேட்டர் ஒன்று இருக்குமே, பங்கஜன் தேட்டர் ஆப்போசிட்டில் வந்து இப்போ அந்த தேட்டர் இல்லை, ஃப்ளாட் ஆகிட்டாங்க. அதுக்கு ஆப்போசிட் தேட்டரில் வந்துன்னா மணி டீ குடிச்சுன்னு இருப்போம். டீ குடிச்சு போய் எதிர்க்க வந்து தலைவர் படம் இருக்குது, சூப்பர் ஸ்டார் படம். இது ஒரு சம்பவம். சூப்பர் ஸ்டார் படத்துறப்போ நானும் மணியை குடிச்சுன்னு அப்படியே டீ பார்த்துனே இருக்கோம். தலைவர் செம்மலை மாஸில். மணி சொல்கிறது, நான் மணி நீ எதாவது இவர் படத்தில் இவர் நடிக்கணும், நான் ஒரு படத்தில் வந்து கோரியோ பண்ணால் எப்படி இருக்கும். அதாவது ஆனால் நான் சொல்கிறது எப்போ தெரியுமாண்ணா, ஒரு ஆயிடுச்சு பல வருஷம் நான் சொல்கிறது. அப்போ தான் அந்த மாநகரமெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் டீ ரெண்டு பேரும் பேசணும், இதெல்லாம் எங்கேருந்து நடக்க போகுதுன்ட்டு போகிறோம். அதே வந்துட்டு ஒரு 1.5 இயர்ஸ் வரப்போ ரெண்டு பேரும் ஷாக்கு. என்னென்னா நான் மணி நடிக்க தெரியாது, நான் காலையில் கோரியோகிராஃபராக பண்ணியிருக்கேன், மணி அதில் வந்து ரஜினி சாருக்கு பையனாக பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து சான்ஸ் இல்லை. ரெண்டு பேரும் அப்படியே ஸ்லோ மோஷனில் ஓடிடுறோம். ஓடி நாக்கு பண்ண என்ன இதுன்ட்டு. பட் அதுதான் வந்து மணியோட க்ரோத், வேறு லெவல் க்ரோத். அது சும்மா இல்லை, அது ஹார்ட் ஒர்க்கு. அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு தெரியும், இன்னும் மேலே மேலே போவான். நிச்சயமான சூப்பர் ஸ்டாரை பார்த்து நீங்கள் கண்ட கனவு நினைவாகி இன்றைக்கி ரெண்டு பேருமே சூப்பரான ஸ்டார்ஸாக இருக்கீங்க. நீங்கள் மிக விரைவாக ரெண்டு பேருமே சூப்பர் ஸ்டார்ஸ் ஆவதுக்கு ஸ்டுடியோ ஒன்று உங்களை அன்போடு வாழ்த்துதுண்ணே. தேங்க்யூ ஸோ மச். நான் குடும்பத்தை சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஆனால் இவன் ஓவர்டேக் பண்ணிட்டான் உங்களை. சூப்பர் நடிகையா சாண்டி மாஸ்டர். இல்லை, நான் இது மட்டும் சொன்னேன் பாய் பற்றி. நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது செகண்ட் இயர் நினைக்கிறேன். அப்போ மாநாடு மயிலாட சீசன் எத்தனாவது பாய் 2 செகண்ட் சீசனில் தான் பாய் எனக்கு முதல்ல தெரியும். அப்போ அந்த பர்ஃபார்மன்ஸஸ்க்கு இடையில ஆக்டர்ஸ் மாதிரி நிறைய பேர் நிறைய இப்போ ஒரு படத்தோட கான்செப்ட் எடுத்தாங்கன்னா அந்த ஆக்டர்ஸ் மாதிரி பேசுகிறதுக்கு வந்து எனக்கு வந்து மிமிக்ரியில் மிக முக்கியமாக ட்ரெயின் ஆனது வந்து அந்த டைம் தான் நினைக்கிறேன். ஸோ பாய் எப்படின்னா அந்த சமயத்தில் வந்து எனக்கு பாக்கெட் மணியோ இதுவோ எனக்கு வந்து எந்த சமயத்துலையுமே நான் ஏதாவது கவலைப்பட்டேன்னா டக்குன்னு இவர்கிட்ட வந்து ஃபோன் வந்துடும். ஒரு கான்செப்ட் இதுப்பா வரியா அப்படின்றப்பல போனேன்னா முடிச்சுட்டு அந்த சமயத்துலேருந்தே நான் வந்து அவங்க வாய்ப்பு தராங்கன்றதுனால இல்லை நம்ம பேமெண்ட்லாம் வேணான்னா இவர் அடிச்சு விட்றாத அப்படின்னு சொல்லி அண்ட் தென் ஹி மேட் அங்கே இருந்த மற்ற கொரியோகிராஃபர்ஸ்கிட்டையும் அவனுக்கு பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு பேமெண்ட்டை இவர் தான் வாங்கி கொடுத்தவர். ஸோ ரொம்ப ரைட் ஃப்ரம் இவர் சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு வந்து பயங்கர பெரிய சந்தோஷம் என்னன்னா இதே மாதிரி டீ கடையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ரஜினி சார் கமல் சார் அந்த மொமெண்ட் உங்களுக்காக இல்லை அந்த ஃபோட்டோ இதுதான். நாங்கள் அப்போ வந்து ஃபோட்டோ எடுத்தோம். என்ன பை அப்போ வந்து இந்த ஃபோட்டோ எடுத்தோம். நம்ம பெரிய ஆளானா இந்த ஃபோட்டோவை வந்து போட்டு காமிக்கணும் அப்படின்னு போட்டு காமிச்சிட்டோம் சார். நாங்க ரீக்ரியேட் பண்ணிட்டோம். இல்லை இது நாங்களே எதிர்பார்க்கல பாய். எங்களுக்கு இன்னும் அழகாக எது இருக்குன்னா அந்த மாறாத நட்பு தான் ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. இல்லை இன்னொன்று இது பாய் வந்து இப்படி வரப்போறாருன்றது வந்து இப்படி பெரிய ஆளாக வரப்போறாருன்றது வந்து யாருக்கும் வந்து ஆச்சரியமான விஷயம்லாம் கிடையாது. அவர் அப்போவே அவர் எனக்கு தெரிஞ்ச நாள்லேருந்தே தெரியும் இவர் ரொம்ப ஸ்பெஷல் தான், இவர்கிட்ட ஒரு யூனிக்னஸ் இருக்குது, ஸ்டைல் இருக்குது, இவர் கண்டிப்பாக வந்து அந்த இடத்துக்கு போகிறாருங்கிறது தெரியும். ஸோ இந்த ஃபோட்டோ எடுக்கும்போதே அந்த டீக்கரில் எடுக்கும்போதே எங்களுக்கு தெரியும். கவுண்டமணி சார் சொல்லுவார் நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவன் அப்படின்னு மைண்டில் நினச்சி இது எடுத்தது. ஸோ அதனால் வந்து அது இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில் அங்கேருந்து இப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதில் எங்கள் ரெண்டு பேருக்குமே பெரிய சந்தோஷம். மணிகண்டன் அண்ணனுக்கு ஸ்டுடியோ சார்பாக ஒரே ஒரு வாழ்த்து தான் சொல்லணும். உங்கள் ஆஸ்கர் மேடைக்கான பயிற்சி மிக நிச்சயமாக நினைவாவதற்கு எங்களுடைய வாழ்த்துகள்.
இது வந்து மணியோட வந்து தொடக்கம் தான். இது வரைக்கும் வந்தது ஜஸ்ட்டு இது தொடக்கம் தான். இன்னும் வந்து எங்கேயோ இருக்குது. அதான் அந்த தன்னடக்கம் தான். இது இப்போ கூட வந்துட்டு நானும் மணி அப்போ எப்போ பேசணுமோ அதே மாதிரி தான் பேசினு இருப்போம். இப்போ ஸ்டேஜில் எதுனா கொஞ்சம் டீசெண்டாக பேசுகிறோம். நான் வந்துட்டு பர்சனலாக பேசும்போது வேற மாதிரி இன்னும் டீசெண்டா பேசுவீங்க அந்த மாதிரி. என்னவா? இல்ல இன்னும் டீசெண்டா பேசுவீங்க. ரொம்ப டீசெண்டாக பேசுவோம். சூப்பர் சார், சூப்பர் நன்றி சூப்பர். மணிகண்டன் அண்ணே, உண்மையிலே இன்னைக்கு நீங்க எவ்வளவு பிஸியா இருக்கீங்கன்னு இந்த தெரியும். அவார்டை வந்து மணி கூட ஷேர் பண்ணோன்னா எனக்கு இன்னும் ஹாப்பி ஆயிடுச்சு. இல்லை ஒரு 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 எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய ஆக்டர் கூட வாங்குறப்போ அப்படியே ஒரு ஜாலியாக இருக்கும்ல, சூப்பர் பாண்ட் அந்த மாதிரி தான். தேங்க்யூ ஸோ மச் சாண்டி மாஸ்டர். நீங்க மேடையிலே இருக்கணும். மணிகண்டன் அவர்களே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இவர் ஆடலையா? சார் ஐ லைக் யூ. இத நாங்க கேட்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு நீங்க இருந்தோம். கோரியோ பண்ணீங்கன்னா ஹீரோ நடனம் ஆட வச்சிடலாம். சொல்லிட்டாரு. இப்ப மியூசிக்க போடுங்க ப்ளீஸ். ஆடியன்ஸ் என்ன சொல்றீங்க? ஆடணுமா வேணாமா? சத்தம் வந்துருச்சு. மியூசிக்க போடுங்க. மாஸ்டர் சொல்லி கொடுக்க மணிகண்டன் ஆட. ஓகே மணிகண்டன் அவர்களே ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். லைட்டாக உங்க டான்ஸ் மிஸ் பண்றோம், பட் இருந்தாலும் ஒரு பெரிய நன்றி. சாண்டி அவர்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்களும் நன்றியும் கூட. நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ ரொம்ப மச். பெரிய நன்றி. முத்து அவர்களே, அடுத்த விருது பார்க்கறதுக்கு முன்னாடி பாட்டு போட்டுட்டோம். சாண்டி மாஸ்டர் மேடையில் இருக்காங்க. ஒரு 2 ஸ்டெப்பு மட்டும் மாஸ்டர் ஃபீலிங்காக இருக்க மாஸ்டர் நீங்கள் வந்துட்டு டான்ஸ் ஆடாமல் போனா. பிரதருக்காக வாங்கியிருக்கீங்க விருது. அந்த பாட்டுக்கே எங்களுக்காக அந்த ஹூக் ஸ்டெப் மட்டும். அடுத்த category is going to be Promising Actor of the Year. Undoubtedly, ladies and gentlemen, லவர் திரைப்படத்திற்காக let's welcome கண்ணா ரவி அவர்கள். ஒரு பெரிய கயத்திலோட let's welcome him on stage, please. டிஜிட்டல்ல செலிப்ரேட் பண்ணப்பட்ட ஒரு ஆக்டராக கண்ணா ரவி அவர்கள் இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் சினிமாக்கள்ல செலிப்ரேட் பண்ண வச்சது லவர் திரைப்படம். அண்ட் அந்த படத்திற்காக ப்ராமிசிங் ஆக்டர் விருது வாங்குறாரு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் ப்ளீஸ் பிரசன்ட் திஸ் அவார்ட். கண்ணா ரவி அவர்களுக்கு ஸ்டுடியோ 1 டீம் சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இந்த சமூகத்திற்கு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை நல்ல கதாபாத்திரம் ஏற்று நடித்து அதன் மூலம் சொல்லிய கண்ணா ரவி அவர்களுக்கு நன்றி. இந்த தருணத்தில் நீங்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். இண்டஸ்ட்ரியில் நிறைய சாதிச்சவங்க இருக்கீங்க அண்ட் இனிமேல் சாதிக்க போகிறவங்களும் இருக்கீங்க அண்ட் நிறைய பேரோட எஃபர்ட்ஸை நான் பார்த்துருக்கேன். இங்கே வந்து இந்த ஈவெண்ட்டில் வந்து இப்போது ரியோவாக இருக்கட்டும் அண்டு நிறைய இப்போது அப்கமிங் சந்தோஷ் பிரதராக இருக்கட்டும், நான் இவங்க எல்லாருமே பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய டேலண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி இப்போ மாஸ்டர்லாம் பெரிய ஆள் மாஸ்டர், பட் ஆனால் வந்து நிறைய அப்கமிங் டேலண்ட்ஸை என்கரேஜ் பண்ணி இங்கே இந்த அவார்டு கொடுக்குற விதமாக அதில் நானும் இந்த விருதை வாங்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொதுவாக ஒவ்வொரு படம் செலக்ட் பண்ணும்போதும் இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய நாள் மக்களோட மனசில் இருக்கணும் அண்ட் நம்ம பண்ணுற கதாபாத்திரம் அவங்களால ரிலேட்டபிளாக இருக்கணும். அட் த சேம் டைம் அது சீக்கிரமாக மறக்கக்கூடிய கேரக்டராக இருக்கக்கூடாதுன்றதை மட்டும்தான் நான் யோசிப்பேன். அப்படி தான் என்னோட அறிவுக்கு எட்டின மாதிரி நான் படங்களை சூஸ் பண்ணியிருக்கேன். லவர் ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா, நான் ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்தே நான் முதல்ல பண்ண படம் வில்லனாக பண்ணேன். வீரான்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணேன். அந்த படம் வந்து ஒரு சில காரணங்களால் சரியாக போகலை. அப்புறம் கைதியில் ஒரு சின்ன ரோல் ஒன்று பண்ணேன், அஜாஸ் அகமது. அது மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு படம் ஃப்ளாப், செகண்ட் படம் வந்து பிளாக் பஸ்டர். ஸோ ஃப்ளாப்னா எப்படி இருக்கும்னு தெரியும், பிளாக் பஸ்டர்னால் எப்படி இருக்கும்னு தெரியும். அடுத்து என்ன தெரியும். ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த ஃப்ளாப், பிளாக் பஸ்டர் இது எல்லாத்தையும் தாண்டி கண்டிப்பாக மக்கள் மனசில் நிற்கிற படமாக மட்டும் சூஸ் பண்ணி நடிக்கணுன்றது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் ஃபீல் பண்ணுறேன்.
அப்படி சூஸ் பண்ண படம் தான் லவ்வரும் கூட. லவ்வரோட ஸ்கிரிப்ட் படிக்கும்போதே இந்த படம் வந்து கண்டிப்பாக மக்களுக்கு போய் சேர வேண்டிய படம் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மணிகண்டன் அவர்களுக்கு வந்து நான் ஸ்பெஷலாக நன்றி சொன்னேன். ஏன்னா இந்த ஸ்கிரிப்டை அவர் சூஸ் பண்ணலன்னா இந்த படம் நடந்திருக்காது. ஒரு ஹீரோ இந்த ஸ்கிரிப்டை எடுத்து அதை வந்து சூஸ் பண்ணி அவர் இதுக்கு முன்னாடி குட் நைட் பண்ணியிருக்கிற டைம்லேருந்து அடுத்து வேறு எப்படியோ படம் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணி இதை நம்ம கொடுக்கணும்னு நினச்சதுக்கு வந்து நான் அவருக்கு நன்றி சொல்லியிருக்கேன். அண்ட் எனக்கு பர்சனலாக இந்த படம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி மண்டேலா அண்டு சாணி காகிதம் இந்த படங்கள்லாம் வந்து ரொம்ப ராவாக ரக்கடாக எப்போ பாரு தாடி வச்சுட்டு, நம்ம தமிழ் சினிமாவுக்கும் தாடிக்கும் வந்து ஒரு பெரிய பந்தம் இருக்குது. ஒன்ஸ் வச்சுட்டிங்கன்னா வலிக்கவே முடியாது. அந்த மாதிரி வந்து விடவே மாட்டாங்க. நானும் யோசிச்சுட்டே இருக்கேன். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாட்டி, க்ளீன் ஷேவ் பண்ணேன்டா, ஏன்டா கொஞ்சமாச்சும் சாஃப்டான கேரக்டர் பண்ணு, கொஞ்சம் மக்களுக்கு உன் முகத்தை காட்டுற மாதிரி கேரக்டர் பண்ணுன்ட்டு. அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது லவ்வர் தான். எல்லா கோட்டையும் அழி, மறுபடியும் முதலேருந்து ஆரம்பிப்போம் ஷார்ட் ஃபிலிம் டைமில் அப்படின்ற மாதிரி. இல்லைங்க உங்களுக்கு இதுவே வருதே, வில்லனே பண்ணிடலாமே, இல்லைங்க இந்த மாதிரி ராவான கேரக்டர்ஸே நல்லா இருக்கு, இதுவே பண்ணிடலாமே அப்படின்னு சொன்னாங்க. பிடிச்சதை பண்ணுறதுக்கு தான் வரும், நம்ம நினச்சதை பண்ண முடியலன்னா அப்புறம் என்ன அப்படின்ட்டு தான். பேக் டு பேக் நிறைய பஞ்ச் லைனோட பேசுறாரு. பட் கண்ணா ரவி, ஒன்ஸ் அகைன் ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு. Thank you so much for being here. மக்கள் மனசில் நின்னுட்டீங்க. தொடர்ந்து நிற்பதற்கு எங்களுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துகள். தேங்க்யூ. இல்லை ஆக்சுவலாக வந்துட்டு கூலிக்கு அப்புறம் வந்து வேற மாதிரி ஆயிடுவோம். ஆஹா எங்களுக்கு அப்டேட் கிடைச்சிருக்கே. வாவ், thank you master, thank you கண்ணா ரவி அவர்களே. நான் சொல்லல, மாஸ்டர் தான் சொன்னாங்க. But that's an update for us. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். Thank you so much. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் எதிர்பார்க்கிறது 2 பார்ட்டி. ஒன்னு பார்ட்டி, இன்னொன்று உங்களுடைய பார்ட்டி. உங்க பார்ட்டி பத்திர அப்டேட். எங்களோட பார்ட்டிக்கு தான் நாங்களும் ரொம்ப நாளாக வெயிட்டிங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அந்த பாட்டில் உள்ளே இருக்கோ அதோடைய வேல்யூ ஏறும்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு உதாரணத்தை நான் சத்தியமா எதிர்பார்க்கல ஐயா. பிரேம்ஜிஸ் மாமியார் மசாலா அப்படின்னு கல்யாணம் ஆச்சு மாமியாரே மசாலா பண்ணுறாங்க. அதுக்கு வந்து எந்த படமும் ஓடாத டைமில் வந்து என்ன கூப்பிட்டும் சான்ஸ் கொடுத்தது ஏகே தான். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.